Now we'll see asphyxia of antimonium tetraricum. Asphyxia வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் as apparent death from drowning. ஸோ சிவியர் பிளாக் ஆஸ்பெக்சியனா என்னது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் அவங்களால மூச்சு விட முடியாது. மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன், வேறு ஏதாவது மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரௌனிங் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகிறது மூலயமா ஸோ தே வில் கெட் ஆஸ்பெக்சியா. ஸோ வந்து மூச்சு விடவே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ப்ரீதிங் மெக்கானிக்கலி அப்ஸ்ட்ரக்ட் வந்து கம்மியாகிடுறப்போ அவங்க வந்து ஒழுங்காக மூச்சு விட முடியாது. அதில் வந்து ஆன்டிடாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெமெடி. ஸோ ஃப்ரம் மியூக்கஸ் இன் ப்ராங்கை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ப்ராங்கஸில் இருக்க எல்லா மியூக்கஸுமே வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்க பிக்சர் தான் வந்து ஆன்டிமோனியம் டெட்ராரிக்கம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் லங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு லங் மே லீட்ஸ் டு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், பேரலைசிஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாரிங்ஸ் இல்லை ட்ரக்கியால் வந்து ஃபாரின் பாடிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் மே லீட்ஸ் டு ட்ரௌசினஸ் அண்ட் கோமா கூட லீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி பிக்சர் வந்து ஆன்டிமோனியம் டெட்ராரிக்கம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரௌசினஸ் விச் மே லீட்ஸ் டு கோமா, அந்த முக்கியமான இது. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னது, ஆஸ்பைஸாவோட ட்ரௌசினஸும் இருக்கும் விச் மே லீட்ஸ் டு கோமா ஆல்சோ. So these people will have great sleepiness or irresistible inclination to sleep with nearly all complaints. ஸோ இவங்களுக்கு என்னென்னா ரொம்ப அதிகமாக வாமிட் பண்ணி இல்லை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப இரும்பி லாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட்டாக எப்படி ஆகிடுவாங்கன்னா ரொம்ப ப்ராஸ்டேட் ஆகிட்டு டயர்டில் வந்து தூங்கணும், எப்பயுமே தூங்கணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ மெயின் ஃபீச்சர். ஸோ இதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆன்டிடார் தேர் கம்பேரிங் வித் நக்ஸ்வாமிகா அண்ட் ஆல்சோ ஓபிஎம்மில் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அண்ட் ஆஸ்பைசியா நியோனேட்ரம் வந்து குழந்தைங்களாக இருக்கிறப்போ சைல்டு பர்த் அப்போ வந்து மூச்சு விட கஷ்டப்படுறது, மூச்சு விட முடியாமல் இருக்கிறது. ஸோ அந்த டைமில் வந்து வி கேன் திங்க் ஆஃப் திஸ் ஆன்டிமோனியம் டெட்ராரிக்கம், ஆஸ்பெக்சியா நியோனேட்டரம். ஓகே. ஸோ நியூ பார்ன் வித் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி அண்ட் கேஸ்பிங் வந்து ஆன்டிமோனியம் டெட்ராரிக்கம் இது பண்ணலாம். டெத் ராட்டல். ஸோ டெத் ராட்டல்ன்றது என்னது, ஸோ வந்து இறக்குற டைமில் வந்து மூச்சு விட கூட முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்களா, சிவியர் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வந்து இருக்கும். அந்த டைமில் வந்து நாய்ஸி அண்ட் ராட்லிங் சவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தி காண்ட் ஏபிள் டு ப்ரீத் அட் ஆல். அந்த டைம்லேயுமே வந்து நம்ம ஆன்டிமோனியம் டெட்ராரிக்கம் வந்து திங்க் பண்ணலாம். ஸோ ஹேர்வேஸில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மியூக்கஸ் வந்து அக்குமுலேட் ஆகிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கர்க்லிங் அண்ட் ராட்லிங் சவுண்ட் வந்து கேட்கும். அதாவது சத்தம் வந்து வெளியில் கேட்கும், ஆனால் வந்து உள்ளே வந்து சளி வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஆனால் சளி வந்து எக்ஸ்பெக்ட்ரேட் வந்து பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இக்டரஸ் ப்ளஸ் நிமோனியா வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த ரைட் லங்ஸில் தான் அவங்களுக்கு இக்டரஸ் இருக்கும். ஸோ இக்டரஸ் ஜாண்டிஸ் அண்ட் நிமோனியா ப்ளஸ் ஜாண்டிஸ் அண்ட் எஸ்பெஷலி ஓவர் தி ரைட் சைட் தான்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரைட் சைட் லங்ஸ் தான் வந்து இன் ஆன்டிடார் இட் வில் அஃபெக்ட். ஓகே.